மத்தாப்பு. என்னம்மா, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திடீரென்று வந்திருக்க என்று அம்மா புஷ்பத்திடம் கேட்டான் அகில். ஏண்டா, உன்னையும் மருமகளையும் பார்க்க வரக்கூடாதா என்று கேட்டாள் புஷ்பம். அகில் புஷ்பத்துக்கு மாதம் செலவுக்கு பணம் அனுப்பி வைத்து விடுவான். இருந்தாலும் அவள் வழக்கமாக மாதத்தின் தொடக்க நாட்களில் மகனின் வீட்டிற்கு வந்து ஓரிரு நாட்கள் தங்கிவிட்டு செல்வான். அகில் முகிலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவன். அவன் முகிலாவை திருமணம் செய்ய ஆரம்பத்தில் புஷ்பம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இருந்தாள். அதனால் முகிலாவுக்கு இயல்பாகவே மாமியார் மீது வெறுப்பு அதிகம். அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள். அன்று அகில் தீபாவளி போனஸ் வாங்கி வந்திருந்தான். அம்மாவை பார்த்ததும் போனஸ் பணத்தை குறிவைத்துதான் வீட்டுக்கு வந்திருப்பதாக நினைத்து கொண்டான். அதனால் கையில் இருந்த பணத்தை மனைவியிடம் கொடுத்தான். அவள் அதை மறைத்து வைத்து கொண்டாள். நல்லா இருக்கியாப்பா என்றாள் புஷ்பம். இருக்கேன். இந்த மாதம் அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பியாச்சே, இன்னும் என்ன என்றான். குரலில் இருக்கும். அவனையும் முகிலாவையும் ஏற இறங்க பார்த்தாள் புஷ்பம். முகிலா கழுத்து நிறைய நகையுடன் விலை உயர்ந்த புடவையில் இருந்தாள். மனைவியை எவ்வளவு செழுமையாக வைத்திருக்கிறான் என்பது புரிந்தது. தீபாவளி வருதுன்னு என்ற தாயை இடைமறித்தான். தீபாவளி வருதுன்னு புடவை வாங்கணும், வேட்டி வாங்கணும், இனிப்பு வாங்கணும், கடைசியாக என் உசிரை வாங்கணும், அதானே என்று அம்மாவை பார்த்து கடுகடுத்தான். திருநாளும் அதுவுமா, ஏன் அபசகுனமா பேசுற? நான் எதையும் கேட்க வரவில்லை, கொடுக்கத்தான் வந்தேன் என்றவள் கொண்டு வந்த பையில் இருந்து பட்டுப்புடவையை எடுத்தாள். அதை முகிலாவிடம் கொடுத்து, பிறந்த வீட்டை விட்டு என் மகனை நம்பி வந்துட்டேன். தலை தீபாவளிக்கு உன் அம்மா வீட்டில் அழைக்காவிட்டால் என்ன? நானும் உனக்கு அம்மாதான். இந்த பட்டுப்புடவையை கட்டிக்க. இதை என் மகன் எனக்கு மாசம் அனுப்புகிற பணத்தில் சேமித்து வாங்கினேன் என்று புஷ்பம் சொல்ல அகில் முகிலா முகத்தில் மத்தாப்பு பூத்தது.